அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கும் நம்ம சிம்பிள் விலாகும் அப்புறம் இஃப்தாரோட ஈவினிங் ரெசிபீஸும் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிர்னி பழ ஜூஸ் அடிச்சிடலாம். அதுக்கு ஹாஃப் கிர்னி பழத்தை நான் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட ஐஸ் கட்டி சேர்த்துடலாம். அப்புறம் ஹாஃப் கப் மில்க் சேர்த்து அது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அடித்து எடுத்துடலாம். மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இது ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். நம்ம கிர்னி பழ ஜூஸ் ரெடி. ஃபஸ்ட்டு சிம்பிள் இஃப்தார் ரெசிபி முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, அது கூட அரை கப் அரிசி மாவு, அப்புறம் 1 கப் பஜ்ஜி மாவு, அது கூட கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அது கூட ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கலந்துடலாம். நீங்கள் இதே ரேஷியோலே மாவு கலந்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸில் போட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. அடுத்து நம்ம வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம். வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வெங்காய பஜ்ஜியும் ரெடி. அவ்வளோதான், நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு எதுவும் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.